ஹலோ காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ எனக்கு சம் பர்சனல் ப்ராப்ளம்ஸ் ப்ளஸ் ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாமே இருந்ததுனால நியர்லி ஒரு 1 மந்த் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம சைட்லேருந்து நம்ம வீடியோஸ் எல்லாமே அப்லோட் பண்ணி இந்த மாதிரி நம்ம பேசி 1 மந்த் கிட்ட ஆயிடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாத்துக்குமே சாரி. ரெகுலராக அப்டேட்ஸ் எதுவுமே நம்ம கொடுக்க முடியல. நம்ம நிறைய பேர் எனக்கு வந்து டெக்ஸ்ட் பண்ணியிருந்தீங்க, ஏன் வீடியோஸ் வரல, என்னாச்சுக்கா, ஏதாவது ப்ராப்ளமா, ஹெல்த் உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லி நிறையா பேர் கேட்டிருந்தீங்க. அதில் ஸ்பெஷலாக மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா இந்து சிஸ்டர் ஆகட்டும், அண்ட் இனியா சிஸ்டர் ஆகட்டும், அண்ட் சதீஷ் ப்ரோ ஆகட்டும், ஜோசப் ப்ரோ, அண்ட் காவ்யா சிஸ்டர் அண்ட் ரத்னா சிஸ்டர்ஸ், இந்த மாதிரி நிறையா பேர் வந்து எனக்கு டெக்ஸ்ட் பண்ணிட்டே இருந்தாங்க, எதனால் வீடியோஸ் வரல, 1 வீக் வெயிட் பண்ணி பார்த்துருக்காங்களாம், தென் அனதர் வீக் வந்துட்டு வீடியோஸ் வரல அப்படின்லாம் சொல்லி நிறையா பேர் வந்து என்கிட்ட இந்த மாதிரி கேட்டிருந்தீங்க. ஸோ என்ன அப்படின்னா, நம்ம வீடியோஸ் அப்லோட் பண்ணலை அப்படின்னு சொல்லி நிறையா பேர் வந்து நம்மளே நம்பி கேட்குறாங்க, இதனால் வீடியோஸ் போடல அக்கா, உங்களோட மோட்டிவேஷன் ஸ்பீச் ஆகட்டும், நீங்கள் சொல்கிற ஐடியாஸ் ஆகட்டும் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, எக்ஸாம் வேறு வந்துருச்சு, நீங்கள் வீடியோஸ் போடுங்க அப்படிலாம் சொல்லி நிறையா பேர் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணியிருந்தாங்க. மெசேஜ் எல்லாத்துக்குமே நான் மேக்ஸிமம் ரிப்ளை பண்ணிட்டேன். தென் அவங்களுக்குமே இதுதான் சொல்லியிருந்தேன், சம் பர்சனல் ப்ராப்ளம்னால தான்மா நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ண முடியல, லைக் வீடியோஸ் எதுவுமே அப்லோட் பண்ண முடியல, அந்த மாதிரிலாம் நிறைய நான் மெசேஜஸ் ரிப்ளைலாம் கொடுத்துருக்கேன். ஒன்ஸ் அகெயின் எல்லாத்துக்குமே சாரி. இப்படி அப்கமிங் இருக்க டேஸில் வந்து நம்ம வீடியோஸ் எல்லாத்தையுமே ரெகுலராக அப்லோட் பண்ணுறதுக்கு நான் மேக்ஸிமம் ட்ரை பண்ணுறேன். கண்டிப்பாகவும் நான் வந்து மெயினாக உங்களுக்காக, எனக்காக இவ்வளோ பேர் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணி கேட்கணும் அப்படின்னு கூட இல்லை, ஆனாலும் விசாரித்தாங்க, என்னாச்சுக்கா வீடியோஸ் எதுவும் வரல அப்படிலாம் சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்காக கண்டிப்பாக நான் வந்து வீடியோஸ் கண்டிப்பாக டெய்லியும் அப்டேட்டாக நான் உங்களுக்கு கொடுத்துடுவேன், ஓகேங்களா? தென் ஒரு ஹாப்பி நியூஸ் என்ன அப்படின்னா, நம்ம 1K வந்து ரீச் பண்ணிட்டோம். ஜென்சி பேங்கிங் ஸ்குவாட் வந்து 1K சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நமக்கு வந்திருக்காங்க. ஸோ என்னை நம்பி, நம்ம சேனலை நம்பி சப்ஸ்கிரைப் பண்ண ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர்ஸுக்குமே ரொம்ப தேங்க்ஸ். ஒவ்வொருத்தரும் என் மேலே வச்ச நம்பிக்கையை வந்து கண்டிப்பாக நான் வந்து காப்பாற்றுவேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கும் நான் ப்ராமிஸ் பண்ணுறேன். ஏன்னா நான் போடுற வீடியோஸ் ஆகட்டும், நான் போடுற அப்டேட்ஸ் ஆகட்டும், லைக் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதாகட்டும், ஒரு நியூ ஆஸ்பிரண்ட்டை கைட் பண்ணுறதாகட்டும், இது எல்லாத்தையுமே நான் ஷேர் பண்ணுற விதமாகட்டும், ஸோ எல்லாமே உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் பிடிச்சிருக்கு இல்லைங்களா? நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஐயோ, இதை என்ஜாய் கூட பண்ண முடியலையே இந்த 1K சப்ஸ்கிரைபர்ஸ் வந்த டைமில் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் நான். இந்த ஷார்ட் டைமில் வந்து நமக்கு இவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸாக 1K வந்து எவ்வளோ பேர் நம்மளை வந்து ட்ரஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு எனக்கு என்ன மேலேயே நிறையா, எப்படி சொல்ல, 1000 பேர் வந்து உன்னை ஏதோ ஒரு விதத்தில் பிடிச்சோ, இல்லை நீ பண்ணுற விஷயத்த மதிச்சோ, லைக் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியோ அப்ரோச் பண்ணி நமக்கு வந்து ஒரு சப்ஸ்கிரைபராக நமக்கு வந்திருக்காங்க. ஸோ அவங்கள கைட் பண்ணிட்டு கொண்டு போகிற விதமாகட்டும், அவங்களுக்கும் அதில் வந்து ஒரு பொறுப்பு இருக்குது அப்படின்னு நான் ரொம்ப நம்புகிறேன். 1K சப்ஸ்கிரைபர் வந்ததுமே எனக்கு வந்து ஏன்னு தெரில, பொறுப்பு வந்து ஜாஸ்தியான மாதிரி ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா என்னை நம்பி இவ்வளோ பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்குது. அதே டைமில் வந்து எல்லாத்தையுமே கரெக்டாக கைட் பண்ணி கொண்டு போகணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டும் எனக்கு இருக்குது. தென் நம்ம 1K சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரீச் பண்ணிட்டோம். ஸோ நம்ம இதை எப்படி செலிப்ரேட் பண்ணுறதுன்னு என்னன்னு தெரில. ஏன்னா எக்ஸாம் இன்னும் 2-3 டேஸில் வந்து எக்ஸாம் வர போகுது. ஓகே, பார்த்துக்கலாம். தென் நமக்கு வந்து தமிழ்நாடு பேங்கர்ஸ் வந்து விஷ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை நான் ஸ்பெஷல் மென்ஷனாக அவங்கள மென்ஷன் பண்ணியே ஆகணும். கமெண்ட்லேயே ஆகட்டும், நம்ம ஸ்டார்டிங்லேருந்து வந்து நம்மளை அவங்க வாட்ச் பண்ணுறாங்க, நம்மளோட க்ரோத் வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அவங்க நம்மளுக்கு வந்து விஷ் பண்ணியிருந்தாங்க. ஸோ தேங்க்யூ டிஎன் பேங்கர்ஸ் டீமுக்கே நான் வந்து ரொம்ப தேங்க் பண்ணுறேன். தென் நிறைய பேர் வந்து செப்பரேட்டாக மெசேஜஸ்லேயும் வந்து நமக்கு வந்து 1K ரீச் பண்ணிட்டீங்கக்கா அப்படிலாம் சொல்லி நிறைய ஷேர் பண்ணியிருந்தீங்க. ஸோ எல்லாத்துக்குமே என்ன சொல்கிறதுன்னு தெரில, ரொம்ப தேங்க்யூ. ஓகே, ஹாப்பியை பற்றி பேசியாச்சு, சாரியும் சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, உங்களோட ப்ரிப்ரேஷன்லாம் எப்படி போயிட்டுருக்கு? எல்லாம் கரெக்டாக போயிட்டுருக்கா, இல்லை இடையில ஏதாவது ஸ்ட்ரக் ஆகிடுச்சா, இல்லை அப்படியே விட்டுட்டிங்களா, இல்லை எக்ஸாம் வருது எகெயின் ரொம்ப பூஸ்டாக ரொம்ப ஸ்பீடாக வந்து ப்ரிப்ரேஷனை கொண்டு போய்கிட்டு இருக்கீங்களா, இல்லை
எனக்கு தெரிஞ்ச டாபிக் மட்டும்தான் நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். அது மட்டும் தான். ஏன்னா எக்ஸாம் வந்துருச்சு. நான் ஃபுல்லா எல்லாத்துலயும் ஃபோக்கஸ் பண்ணல. தெரிஞ்ச டாபிக்ல மட்டும் நான் இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கேன். அந்த மாரி மைண்ட் செட்ல நீங்க உங்க ப்ரிப்பரேஷன கொண்டு போயிட்டு இருக்கீங்களா? ஆ இல்ல ஏனோ தானோன்னு இருக்கேன்ப்பா, எக்ஸாம் வருது என்ன பண்றதுன்னு தெரியல அப்படிங்கிற மைண்ட் செட்ல இருக்கீங்களா? நீங்க எந்த மாரி மைண்ட் செட்ல இருக்கீங்க? பிளஸ் உங்க ப்ரிப்பரேஷன்லாம் எப்படி போயிட்டுருக்கு? நீங்க என்ன ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்றீங்க? அப்படிங்கிறத இந்த வீடியோ கமெண்ட் செக்ஷன்ல நீங்க கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா என்னோட சைட்ல இருந்து நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். அதையும் ஒரு வீடியோவா வந்து நான் உங்களுக்கு மேக் பண்ணி நான் ஷேர் பண்றேன். ஓகேங்களா? 22ல எக்ஸாம் எழுதின பெர்சன்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னா, உங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கு? நல்ல அட்டெம்ப்ட் குடுத்துருக்கீங்களா? இல்ல இதுக்கப்புறம் உங்களோட மிஸ்டேக்ஸ சேஞ்ச் பண்ணிட்டு, நெக்ஸ்ட் இதில நீங்க கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற மைண்ட் செட்ல இருக்கீங்களா? இன்னும் கொஞ்சம் அப்ரோச் பண்ணியிருக்கலாமோ? அப்படின்ற மாரி ஒரு மாரி கில்ட்டியா ஃபீல் பண்றீங்களா? இல்ல கரெக்ட்டா தான் குடுத்துருக்கேன். ஆனா எனக்கு டவுட்டா இருக்கு. அக்யூரசி கரெக்ட்டா இருக்குமான்னு தெரியல. அந்த மாரி ரொம்ப போட்டு உங்கள லைக் நமக்கு ஏன்னா எக்ஸாம் எழுதிட்டு வந்தா ரொம்ப நமக்கு வந்து யோசிச்சுக்கிட்டே இருப்போம் இல்லைங்களா? ஸோ அதனால உங்ககிட்ட கேட்குறேன். அந்த மாரி லைக் ரொம்ப அதுலேருந்து வெளிய வர முடியாம மைண்ட் செட்ல இருக்கீங்க அப்டினாலும், உங்களோட என்ன மைண்ட் செட்டோ தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்க யாராவது கிட்ட. இல்ல அப்டின்னா நீங்க இந்த கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா என்னோட சைட்லருந்து உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுவேன். தென் அதையும் நான் ஒரு வீடியோவாவும் மேக் பண்ணுவேன். ஓகேங்களா? ஸோ ஷேர் பண்றதுனால உங்கள மாரி நெறையா பேர் வந்து ஃபேஸ் பண்ற ப்ராப்ளம்ஸ் வந்து எப்படி அத வந்து ரெக்டிஃபை பண்ணி, நம்ம எப்படி அத ஓவர் கம் பண்ணி வரலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். அதனால தான் உங்ககிட்ட கேட்கிறேன். ஷேர் பண்றவங்க நெறைய பேர் இருப்பாங்க. ஆனா மனசுக்குள்ளேயே வச்சுட்டு, மைண்ட்குள்ளேயே போட்டு, ரொம்ப சண்டை போட்டுட்டு அந்த மாரிலாம் நெறைய பேர் இருப்பாங்க. என் கூட நானும் அப்படிதான். மனசுக்குள்ளேயே வச்சு இது பண்ற பெர்சன் தான். ஆனா யாராவது வீடியோஸ் போய் நான் பார்க்கும்போது அவங்களோட கமெண்ட் செக்ஷன் தான் போய் பார்ப்பேன். யாராவது என்ன மாரியே ஃபேஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு. அவங்க கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு ரிப்ளை யாராவது நெறைய பேர் போட்டிருப்பாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ஓகே அப்படின்னு நானே என்ன சமாதானப்படுத்திக்குவேன். அதனால சொல்றேன். ஸோ ஓப்பனா நீங்க ஷேர் பண்றீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் ரிப்ளை பண்ணுவேன். பிளஸ் அந்த கமெண்ட்ட பார்க்குற நெறைய பீப்பிள்ஸ்க்கு, நியூ பிகினர்ஸ்க்கு அவங்கள எல்லாத்துக்குமே ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு நான் ரொம்ப நம்புறேன். ஓகேங்களா? எக்ஸாம் எழுதி முடிச்சவங்களோட மைண்ட் செட் இப்படியா இருக்கலாம். இன்னுமே நான் நெறைய அட்டெம்ப்ட் குடுத்துருக்கலாம். இன்னும் நெறையாவே நான் வந்து என்ன நான் ரெடி பண்ணியிருக்கலாம். டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன். அந்த மாரி ரொம்ப கில்ட்டியாலாம் நீங்க ஃபீல் பண்ணிருக்காதீங்க. தயவு செஞ்சு விட்டுருங்க. அது முடிஞ்சு போச்சு. எக்ஸாம் முடிஞ்சு ஒரு 2, 3 டேஸே ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் அத பத்தி யோசிச்சு ஒரு பிரயோஜனமும் இல்ல. ரிசல்ட் டைம்ல பார்த்துக்கலாம். என்னென்ன போயிருக்கு, எதுல போயிருக்கு, இல்ல நம்ம கிளியர் பண்ணிட்டோமா அப்படிங்கிறதெல்லாம் அது செகண்டரி. குடுத்தாச்சு, அட்டெம்ப்ட் குடுத்தாச்சு, எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? இதுக்கப்புறம் இனி வரப்போற எக்ஸாம்ஸ் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாரி மைண்ட் செட்ல இருந்தீங்கன்னா, ஃபுல்லா அப்படியே விட்டுருங்க. நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா? அவ்ளோ பெரிய பிரச்சனை இல்ல. நம்ம ரெடி பண்ணிக்கலாம். என்ன மிஸ்டேக்கா இருக்கோ அத நம்ப கிளியர் பண்ணிட்டு அடுத்தடுத்த எக்ஸாம்ல தட்டி தூக்கலாம். ஓகேங்களா? இப்போ இனி வர டேஸ்ல எக்ஸாம் எழுத போற பெர்சன்ஸ் கிட்ட நான் கேட்கறது வந்து எக்ஸாமுக்கு ரெடி ஆயிட்டீங்களா? ஏன் கேட்குறேன் அப்படின்னா, ஆல்ரெடி எழுதிட்டு வந்தவங்களோட ரிவ்யூ எல்லாமே நம்ம யூடியூப் சேனல்ல பார்த்துருப்பீங்க. கண்டிப்பா பார்த்துருப்பீங்க. அவங்களலாம் எப்படி அட்டெம்ப்ட் பண்ணியிருக்காங்க, கொஷின் எந்த மாரி வந்திருக்கு, ஒருவேளை நம்மளோட ஸ்லாட்ல ரொம்ப டஃப்பா கேட்டுருவாங்களோ, நான் வேற இந்த குவான்ஸ்ல வீக்கா இருக்குனே, ரீசனிங்ல வீக்கா இருக்குனே, நான் என்னால எப்படி கிளியர் பண்ண முடியும்? ஆல்ரெடி நல்ல அட்டெம்ப்ட்லாம் குடுத்துட்டு வந்திருக்காங்களே, இல்ல ரொம்ப டஃப்பா இருந்திருக்கே, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ஃபஸ்ட்டு ஸ்லாட்டில் ஃபஸ்ட் டே எக்ஸாம் எல்லாத்துலேயும் எழுதினவங்களோட ரிவ்யூஸ் எல்லாமே பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. அது எல்லாத்தையுமே எடுத்துக்காதீங்க. நம்ம நம்புவோம், நம்பிக்கை வைப்போம் நம்ம மேலே. எவ்வளோ இதாகுதோ கிளியர் பண்ண முடியும் அப்படின்னா நம்ம கிளியர் பண்ணலாம். இல்லை அப்படின்னா நம்மளே வந்து ரொம்ப கஷ்டப்படுத்திக்க வேணாம். ஃப்ரீயாக விடுங்க. இனி நமக்குன்னு எக்ஸாம்ஸா இல்லை சொல்லுங்க பார்ப்போம். இனி வரப்போகிற எக்ஸாம் நிறையா இருக்குது. இந்த இதுலேயே வந்து நிறையா இன்சூரன்ஸ் எக்ஸாம்ஸ் வருது. அண்ட் ஆர்பிஐ, நப்பார்ட் ஆகட்டும், இந்த மாதிரி நிறைய வந்துக்கிட்டே இருக்கும். அது எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிக்கலாம், பார்த்துக்கலாம். ஓகேங்களா? எக்ஸாம் எழுத போகிற பீப்புள்ஸ்க்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நிறையா மெமரி பேஸ்டு கொஷின்ஸை போட்டு பாருங்கள். தென் ஒரு மார்க் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா அதை ரிவ்யூ பாருங்கள். என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க, ஒரு கொஷினுக்கு எவ்வளோ டைம் எடுத்திருக்கீங்க, அதை வந்து அடுத்த மார்க் நீங்கள் போடும்போது இதே சேம் மிஸ்டேக்கு அதுலேயும் பண்ணுறீங்களா அப்படின்னு பாருங்கள். இதுலேருந்து என்ன பூஸ்ட் பண்ணியிருக்கீங்க, ஸ்பீட் எதில் நமக்கு வருது அப்படிங்கிறது நிறைய அனலைஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ
ஃபுல்லாக நம்ம பாட்டுக்கு மார்க் டெஸ்ட்டாக போட்டு தள்ளக்கூடாது. ஓகேங்களா? 1 மார்க் போட்டாலுமே அது உருப்படியாக போட்டிருக்கணும். ஓகேங்களா? அதுதான் நான் சொல்லுவேன். ஏன்னா எக்ஸாம்பிளுக்கு சொல்லப்போனா நிறைய பேர் வந்து 2, 3 இயர்ஸா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு வந்து இது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா அவங்க ப்ரிலிம்ஸ் ஈஸியா கிளியர் பண்ணிருவாங்க. மெயின்ஸ்க்கு தான் அவங்க வந்து கொஞ்சம் எஃபோர்ட் எடுப்பாங்களோ தவிர்த்து, ப்ரிலிம்ஸ் அவங்களுக்கு அவ்வளோ பெருசா இருக்காது. ஆனா அவங்களும் 6 மார்க் டெஸ்ட் போடுவாங்க. 5 மார்க் டெஸ்ட்லாம் அந்த மாரிலாம் போட்டுட்டு இருப்பாங்க. நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்க, இப்பதான் பிகினரா இருப்போம். எடுத்ததுமே ஃபுல்லா மார்க் டெஸ்ட்ட போடு, 6 மார்க் டெஸ்ட் போடு. அவங்கலாம் அப்படி போடுறாங்க. நம்மலாம் இப்படி போடலாம். அத விட மார்க் டெஸ்ட் ஜாஸ்தியா போடலாம். தயவு செஞ்சு கம்பேர் பண்ணி இது பண்ணாதீங்க. ஒரு மார்க் டெஸ்ட் நீங்க போடுறீங்க அப்படின்னாலும், அத ஃபுல்லா உட்காந்து அனலைஸ் பண்ணுங்க. என்ன மிஸ்டேக் ஆயிருக்கு? எதுல நான் வந்து டைம் வந்து எதுல ரொம்ப வேஸ்ட் பண்ணியிருக்கேன்? டைம் வேஸ்ட் பண்ணியிருக்க கொஸ்டின்ல நான் ஆன்சர் பண்ணியிருக்கனா? இல்ல அது வந்து ரொம்ப ராங்கான ஆன்சரா? நெறையா வந்து பண்ணுங்க. நெறைய அனலைஸ் பண்ணுங்க. அப்பதான் நம்மளோட மிஸ்டேக் வந்து எதுலன்னு தெரியும். சும்மா நம்ம மார்க் டெஸ்ட் மட்டும் போட்டுக்கிட்டே இருந்தோம்னா, நம்மளோட மிஸ்டேக்கும் அப்படியே தான் கன்டின்யூ ஆயிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். நீங்க ஒரு மார்க் டெஸ்ட் போட்டாலும் அத ஃபுல் அண்ட் ஃபுல் அனலைஸ் பண்ணிட்டு, இதுல இருக்க மிஸ்டேக்ஸ நெக்ஸ்ட் மார்க் டெஸ்ட்ல நீங்க வந்து பண்ணாத மாரி அனலைஸ் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? தென் வேற ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இல்ல குவரீஸ் இருக்கு அப்படின்னா, என்ன திட்டணும் அப்படின்னாலும் தாராளமா திட்டுங்க. கண்டிப்பா நான் வாங்கிக்குவேன். ஏன்னா, அ நான் பெருசாலாம் எடுத்துக்க மாட்டேன். ஓகே நான் உரிமையா திட்டுறாங்க அப்படின்னு நான் அப்படியே ஜாலியா எடுத்துட்டு போயிருவேன். அதனால தான் நான் சொன்னேன். ஏன்னா 1 மந்த் ஆயிடுச்சு. எந்த வீடியோவும் இல்ல அப்படின்னா கண்டிப்பா கோவம் வரும். இல்லன்னா அப்படியே ஃப்ரீயா விடுறவங்களும் இருப்பாங்க. ஸோ அதனால தான் நான் சொன்னேன். வேற எதுவும் கிடையாது. தென் உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கு, இல்ல வேற ஏதாவது குவரீஸ் இருக்கு அப்படின்னா தாராளமா என்ன ரீச் அவுட் பண்ணுங்க. எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேக்ஸிமம் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். இல்ல அப்படின்னாலும் அந்த கமெண்ட் செக்ஷன்ல பார்க்குற நம்ம ஸ்குவாட்ல இருந்து கண்டிப்பா உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணிருவாங்க. தென் நீங்க ஒரு நியூ ஆஸ்பிரண்டா இருக்கீங்க, இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்ல யாராவது ஒரு நியூ ஆஸ்பிரண்டா இருக்காங்க அப்படின்னா தாராளமா நம்ம சேனல் வீடியோஸ் வந்து அவங்களுக்கு ரெஃபர் பண்ணுங்க. ஏன்னா ஒரு நியூ ஆஸ்பிரண்ட்டை கைட் பண்ணுற வகையில் நம்ம வீடியோஸ் எல்லாத்தையுமே அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். அவங்களுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். தென் அவ்வளோதான் நினைக்கிறேன்.